பார்க்க போகிறது சிம்மராசி மேம். சிம்மராசி நேயர்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு கார்டை ரீட் பண்ணி சொல்லுங்கள். இவங்க துவண்டு போய் கிடக்குறாங்க அப்படின்ற போது இந்த ஒரு பர்சன் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து உன்னால் இது முடியும், உன்னால் இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு செயலை வந்து கண்டிப்பாக தொடங்குவாங்க. ஒரு மிகப்பெரிய தைரியத்தோடு அந்த செயலை வந்து தொடங்குவாங்க. இத்தனை நாளாக இழுபறியாக இருந்த ஒரு செயலை முனைப்போடு வந்து தொடங்குவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குது, மிகப்பெரிய தைரியம் இருக்குது. இவங்களுக்கு யாருமே சப்போர்ட்க்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்க முடியும். ஸோ சிம்மம்னாலே அந்த சிம்ம வாகனம் சிங்கத்தை தான் நம்ம வந்து முன்னிலைப்படுத்துவோம். அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் நானும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், நானும் வந்து நல்லா இருக்கணும், நானும் நிறைய என்னுடைய எய்மெல்லாம் நான் அடையணும், அதற்கான விஷயங்களெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியான ஒரு உத்வேகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலில் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் டேரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லும் பொழுது மக்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கான ப்ரெடிக்ஷன் என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு அந்த எந்தோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா சொல்கிறீங்க மேம். உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாம் 100% வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்க்க முடியுது. ஒரு முருகர் மெசேஜாக இருக்கட்டும், ஒரு காளி மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய கருப்பர் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி மேம். மேம், இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஆன்மீக பரிகாரத்துக்காக என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளில் நம்மளோட தலையெழுத்தையே, அதாவது ஒவ்வொரு ராசிக்காரனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய 3 நபர்கள் வரப்போகிறாங்க அவங்க லைஃப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் 1-2 தேதிக்கு அப்புறம். அப்படின்னா அந்த நபர்கள் யாராக இருப்பாங்க, எதனால் அந்த நபர்கள் அவங்க லைஃப்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க, இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கா போயிடலாம் மேம். சரி, ஓகேங்க. இது நம்ம டாரோ கார்ட்ஸில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த 3 நபர்கள் யார் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். தென் அவங்க ஓகே, இந்த நபர் வந்துட்டாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி கூட நம்ம இந்த ரீடிங் வந்து பார்க்கலாம். அது இன்னும் பார்க்குறவங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக மேம். டாரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லிடலாம். ரொம்ப அருமையாக டாரோ கார்டு ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்குமான அவங்க லைஃப்பில் வரக்கூடிய, அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளுக்கு அப்புறம் வரக்கூடிய 3 நபர்கள் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்க போகிறது சிம்மராசி மேம். சிம்மராசி நேயர்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு கார்டை ரீட் பண்ணி சொல்லுங்கள் மேம். ஸோ சிம்மராசி வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நபர் வந்து அவங்களுடைய ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வருவாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நபராக இருப்பாங்க. ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களுடைய செல்ஃபை கவனம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ இன்னொரு 2வது நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய ஏஜ்லேருந்து கொஞ்சம் அதிகமான ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது 40+, 50+ ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண் நபர். அது ஃபஸ்ட்டு நபரும் ஆண் நபர் தான், 2வது பார்க்கக்கூடிய நபரும் ஆண் நபர் தான் இருப்பாங்க. இந்த 3வதாக வரக்கூடிய நபர் அப்போ யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து அவங்க ஒரு பொறுமைசாலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, வாழ்க்கையை வந்து புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிட்டு இனிமேல் இப்படி அகைன் ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன், ஸோ அகைன் எங்கே விட்டனோ அங்கே வந்து நான் தொடங்குறேன் என் வாழ்க்கையை, அப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து வருவாங்க. அது ஆணாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, பெண்ணாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஓகே மேம். இப்போ முதலில் வரக்கூடிய அந்த நபர் நல்ல ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க, பாசிட்டிவிட்டியாக இருப்பாங்க, சந்தோஷமான நபராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சந்தோஷமாக ஒரு நபர் இருக்காங்கன்னாலே அவங்க இருக்கிற இடத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ இவங்க சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விளைவுகளையும் விஷயங்களையும் கொடுக்க போகிறாங்க? ஸோ இந்த முதல் நபர் வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் எந்த விஷயத்தை ஏற்படுத்துவாங்கன்னா, ஒரு 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 தைரியத்தை கொடுப்பாங்க, ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க, ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க. இவங்க துவண்டு போய் கிடக்குறாங்க அப்படின்ற போது இந்த ஒரு பர்சன் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து உன்னால் இது முடியும், உன்னால் இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு செயலை வந்து கண்டிப்பாக தொடங்குவாங்க. ஒரு மிகப்பெரிய தைரியத்தோடு அந்த செயலை வந்து தொடங்குவாங்க. இத்தனை நாளாக இழுபறியாக இருந்த ஒரு செயலை முனைப்போட வந்து தொடங்குவாங்க. சில பேருக்கு வந்து ஆன்மீக ரீதியான சில விஷயங்களை கூட இவங்க வந்ததுக்கு அப்புறம் இறங்கி அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படியான ஒரு நாட்டங்களுக்குள்ளெல்லாம் போக ஆரம்பிப்பாங்க. சூப்பர் மேம். நிறைய பேருக்கு தடைப்பட்ட காரியங்கள் கூட இந்த மாதிரி நபர்களை சந்திக்கும் போது அது துரிதமாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவதாக சந்திக்கக்கூடிய அந்த நபர் இவங்க லைஃப்ல, சிம்மம் லைஃப்ல வந்து என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துவாங்க? ஸோ இரண்டாவதாக சந்திக்கக்கூடிய நபர் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விளைவுகள் ஏற்படுத்துவாங்கன்ற போது இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குது, மிகப்பெரிய தைரியம் இருக்குது. இவங்களுக்கு யாருமே சப்போர்ட்க்கு தேவையில்லை. ஏன்னா இவங்களை எல்லாமே இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்க முடியும். ஸோ சிம்மம்னாலே அந்த சிம்ம வாகனம் சிங்கத்தை தான் நம்ம வந்து முன்னிலைப்படுத்துவோம். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த சிங்கத்தை வந்து தட்டி எழுப்பக்கூடியவங்களா அந்த ரெண்டாவது வரக்கூடிய நபர் வந்து இருப்பாங்க. அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் நானும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், நானும் வந்து நல்லா இருக்கணும், நானும் நிறைய என்னுடைய எய்மெல்லாம் நான் அடையணும், அதற்கான விஷயங்களெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படியான ஒரு உத்வேகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த உத்வேகத்தை அதிகமாக கொடுப்பாங்க அந்த ஒரு நபர் இவங்களுக்கு. சூப்பர் மேம். ஏன்னா சிம்மராசி நேயர்கள் அப்படின்னாலே ஒரு கம்பீரம், கர்ஜனை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை வந்து தட்டி எழுப்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர். மூன்றாவதாக வரக்கூடிய அந்த ஆணோ அல்லது பெண்ணோ அப்படின்னு சொன்னீங்க, யாரா வேணா இருக்கலாம். ஸோ அந்த நபர் சிம்மராசிக்காரங்க லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்களை செய்வாங்க? ஸோ மூன்றாவதாக வரக்கூடிய அந்த ஒரு நபர் சிம்ம ராசியோட லைஃப்பில் என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்குள்ள அறிவாற்றலும் இருக்கும். எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து தைரியமும் துடுக்குத்தனமும் இருக்குதோ, தைரியமான ஒரு செயல்பாடுகளும் இருக்குதோ, அந்த மாதிரி அறிவாற்றலும் இருக்கும். ரொம்ப அறிவாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து பேசுவாங்க. ஸோ அப்படியாப்பட்ட விஷயங்கள் ஆனால் கொஞ்ச நாளாக இவங்கக்கிட்ட வந்து டல் ஆகிட்டு இருக்கு, கொஞ்ச நாளாக அவங்க வேற ஏதோ மாதிரி இருந்துட்டு இருக்காங்கன்ற போது இந்த ஒரு மூன்றாவது நபர் அதை வந்து இவங்களுடைய அந்த பழைய விஷயங்களை புதுப்பிச்சு கொடுப்பாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க பழைய அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து வெளிப்படும் சொல்லலாம். இதனால் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் உருவாகும். அதாவது நன்மைகள் வரா மாதிரி இவங்க அந்த சூழலை வந்து உருவாக்கிப்பாங்க. அந்த ஒரு பர்சன் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் ரீதியாகவும் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறுவாங்க. சூப்பர் மேம். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நல்ல ஒரு மனோபலம் கிடைக்கக்கூடிய ஒரு 3 நபர்களை இவங்க இந்த மாதம் சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல் மேம். ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க மேம். எல்லா ராசி நேயர்களுமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக கார்டை ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய அந்த நபர்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலாக மேம் டேரோ கார்டு ரீட் மூலமாக வேற என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்? ஜென்ரலாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு குலதெய்வம் வந்து எந்த குலதெய்வமாக இருக்கும், ஆணா பெண்ணா, அது தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த தெய்வத்தை வணங்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எந்த தெய்வ வழிபாடு, எந்த பரிகார முறையை மேற்கொள்ளலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து வருவாங்க, எனக்கு என் பேர் மட்டும் தான் இருக்குது, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தில் ராசிலாம் என்னன்னு தெரியாதுன்னு இருப்பாங்க. அப்போ நேமை வச்சு கூட அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். இதில் ப்ரெடிக்ஷன்றது வந்து அவங்க மனசில் ஒரு கேள்விகள், அந்த எனர்ஜியில் அவங்க மனசில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே கிடைக்கும். அந்த பதில்களில் வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்படி நல்லதாக இருக்கணும், நல்ல பதில் வரணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கான சிறப்பான சொல்யூஷன் என்ன, அதாவது ரெமெடி மாதிரியான சொல்யூஷன் என்னன்றதும் இந்த டாரோ கார்டு மூலமா நம்ம எப்பவுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் மேம். அப்போ ஒவ்வொரு ராசியினரும் அவங்களுக்கான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஜாதகம் இல்ல, ராசி நட்சத்திரம் தெரியல, பிறந்த தேதி தெரியலன்னாலும் நம்ம டாரோ கார்டு ரீட் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும்.
ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் டேரோ கார்டு ரீட் பண்ணணுமோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாரா மேமை நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் கார்டு ரீட் பண்ணி மேம் சொல்லுவாங்க, அதையும் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு தகவல் இன்னைக்கு கொடுத்தீங்க மேம், நன்றி. நன்றி சார்.